ட்ரெயின் டைமுக்கு கரெக்டாக வரல எல்லாமே ஃபுல்லாக. ஆனால் ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டிலலாம் ஒட்டியிருந்தாங்க, வண்டி இது மாதிரி எக்மோரில் பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடக்குதுன்றதுக்காக எல்லாமே லேட்டாக போகும் அப்படின்னாங்க. இது ஆல்ரெடி ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. நைட் டைமில் 9 மணிக்கு மேலே வந்து சபர்பன் லைன் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் லைனில் தான் யூனிட் போயிட்டுருக்கு. பீக் ஹவர்ஸில் தான் வந்து சபர்பன் லைனில் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் ஒட்டினாங்க, இது மாதிரி 20ஆம் தேதியிலேருந்து எல்லாமே டைமிங்லாம் கட் பண்ணுறோம், அது வண்டியெலாம் வந்து குறைக்கிறோம், 50% ஆகிடுது அப்படின்னாங்க. பட் அது பிரகாரமே வண்டி ஏன்னா போட்டிருக்காங்க, ஆனால் வண்டி சரியான நேரத்துக்கு போல வரல. இப்போ இவ்வளோ நேரமாக நிற்கிறோம், 1 ஹவராக 8:45 தாம்பரத்தில் எடுத்த வண்டி இது வரைக்கும் நீங்கள் 11:10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் இங்கே சேத்துப்பட்டிலே நிற்கிது. இப்போ வேலைக்கு போகிறவங்க எல்லாமே பாதிக்கிறாங்க. அதுதான் சார் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் போர்டிலலாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பிரகாரம் வந்து இப்போ வண்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், பட் அரேஞ்ச் பண்ணலை. எல்லாமே டிலேவாக தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்பிரஸ் லைன்லேயும் விடலாம், இத்தனை ட்ராக் இருக்குது. இப்போ எக்ஸ்பிரஸ் லைன்லேயே 2 ட்ராக் ஃபுல்லமாக தான் இருக்குது. அதில் வந்து ஃபாஸ்ட் லைன் தான் விட்டுருக்காங்க, சபர்பன் லைனாக அதில் விடலாம். எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, குடம்பாக்கத்தில் இருக்குது, அதுலேயும் விடலாம். இது மாதிரி டைமில் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் பேசஞ்சருக்கு கொஞ்சம் என் பேர் தரணி, சிங்கப்பெருமாள் கோயில். இன்றைக்கி வந்து இது இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ இதுவாக தான் போயிட்டுருக்காங்க, பிரச்சனையோடு தான் எல்லாமே போயிட்டுருக்காங்க. வேலைக்கு எல்லாமே டைம் டிலே ஆகுது. நாளையிலேருந்து இதை மாற்றினாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரிங்க. எங்கேருந்து வரீங்க? இப்போ கரெக்ட் டைமுக்கு போக முடியுதா? இல்லை சார், நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து தான் வரோம். நிறைய பேர் கிண்டி தாம்பரத்துலேருந்து தான் வராங்க. ஆஃபீஸ் போகிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். நிறைய பேர் ட்ராக்லாம் இறங்கி மாறி போகிறாங்க. ஜென்ஸு இறங்கிட்டாங்க, லேடிஸ்லாம் பாருங்கள் உள்ளே எல்லாருமே கஷ்டத்தோடு தான் உட்காந்துருக்குறாங்க. ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு மாற்றிருக்கலாம். எனக்கும் தெரியல ஆக்சுவலாக இன்றைக்கி இப்படி ஆகும்னு. 45 நாளைக்கு இந்த மாறுதல் பண்ணியிருக்காங்க. 45 நாளுக்கா? அது எதுவும் உங்களுக்கு தெரியல சார். இல்லை, மெட்ரோ போகக்கூடியவங்க மெட்ரோ போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கின்னா வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆகி பர்சனலாக டிரான்ஸ்போர்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக போகணும். டைமிங்லாம் எங்கே கீப் அப் பண்ணுறாங்க? நார்மலாகவே ட்ரெயின் வந்து லேட்டாக தான் விட்றாங்களே. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் டைம் லேட் ஆகுது. நான் இந்த ட்ரெயினில் ஏறல, நான் ஏறினது இதுக்கு பின்னாடி 2வது ட்ரெயின். அங்கேருந்து நடந்து வந்து இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸ் போய் இப்போவே 11 o'clock ஆயிடுச்சு.